தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல ஜாஸ்பர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டருடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேங்ஸ்டருடைய பேர் தான் பாத்தீங்கன்னா ஜாஸ்பர். இவர் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு தனிமையா ஒரு லோன்லியான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவருடைய வீட்டுக்கு ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி குடி வராங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி ஒரு பையன் இருக்கான். அவரு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜரா இருப்பாரு. ஒரு கட்டத்துல இந்த பேங்க் மேனேஜர் ஒரு கும்பல் கடத்திடுறாங்க. இந்த பேங்க் மேனேஜரை காப்பாற்றுறதுக்காக இந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஜாஸ்பர் களத்துல இறங்குறாரு. இந்த ஜாஸ்பருக்கும் பேங்க் மேனேஜருக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஜாஸ்பருக்கு யாரெல்லாம் எதிரிகள், அண்ட் டியூஸ்டே இந்த ஜாஸ்பர் பேங்க் மேனேஜரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஜாஸ்பர். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, தமிழ்ல விக்ரம் படம் பார்த்தோம் இல்லையா, இந்த படத்துல பாதி விக்ரம் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படத்தை பார்க்கும்போது. விக்ரம் படத்துல கமலுடைய ரோல் எப்படி இருக்கோ அதே போலதான் இந்த ஜாஸ்பர் படத்துல இந்த ஜாஸ்பர் ரோல். அதுல விக்ரம் படத்துல கமலை பாசிட்டிவ் சைடா காட்டியிருப்பாங்க, இதுல ஜாஸ்பரை நெகட்டிவ் சைடா காட்டியிருப்பாங்க. அதே போல இந்த ஜாஸ்பர் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரீசனும் சொல்லியிருப்பாங்க, சிப்பா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய கதையை பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு நான் லீனியர் திரைக்கதையா சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் டிராமாவை கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுலயுமே நீட்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், குயிக் வாட்சாவே பாத்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் ப்ராப்பரா இருக்காது. மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் அப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், அதே போல அந்த காதல் காட்சிகள், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தேவை. அதுவுமே இந்த படத்துல எல்லாம் இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.